ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க இப்ப ப்ரிவ்யூல பார்த்துற மாரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க, Instagramல இப்ப அதிகமாவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்றதுன்னு வாங்க இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல XML ஃபைலோட லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னாக்க, அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தெரியாதவங்க அந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபைல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு சைடுல பார்த்தீங்கன்னாக்க, ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, இப்ப இம்போர்ட் பண்ண XML ஃபைல் பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட்டாவே இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னாக்கா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி தான் எல்லாமே இருக்கும். இதுல நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்க, கடைசியா பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம எப்பயுமே சாங் தான் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சாங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மேல சாங் இருக்கும். அத சாங்க கிளிக் பண்ணி நீங்க ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வீடியோவா இருக்கு அதுல உள்ள ஆடியோ ஆட் பண்றேன் அப்படின்னாக்க, வீடியோவ ஆட் பண்ணி மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுல உள்ள ஆடியோ பார்த்தீங்கன்னாக்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல உள்ள ஆடியோவ தனியா எடுத்துட்டு வீடியோ டெலீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். நீங்க ஆடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னாக்கா, லாங் பிரஸ் பண்ணி கடைசியா இந்த மாரி எல்லா லேயருக்கும் கடைசியா வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, பேக்கிரவுண்ட் இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நாம பார்த்தீங்கன்னாக்கா, பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த இமேஜ் பேக்கிரவுண்ட்ல வேணுமோ அந்த இமேஜ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போயிட்டு இந்த ஸ்டார் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க கேலரியில எங்க அந்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவ கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த இமேஜ் இங்க ஸ்க்ரீன்ல தெரியாது. அது எப்படி தெரியணும் அப்படின்னாக்க, ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க, அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ல இருக்கும். அத நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இமேஜ் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கும். அத எனேபிள் பண்ணீங்க அப்படின்னாக்க, இப்ப நீங்க ஆட் பண்ண அந்த இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜ் வேணுமோ அத பார்த்தீங்கன்னாக்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்ட்டா மூவ் பண்ணி, ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிட் ஆகுற மாரி இருக்கோ, அந்த இடத்துல கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நாம பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயர்ல பார்த்தீங்கன்னாக்கா, டோன்ட் எடிட்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்குள்ள இருக்க எந்த இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. அது கீழ பார்த்தீங்கன்னாக்கா, எடிட் குரூப்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த குரூப் பார்த்தீங்கன்னாக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னாக்கா, எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 லேயர் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னாக்க, கீழ கடைசியா எடிட் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாரியே எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்க 2 குரூப் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னாக்க 2வதா இருக்க இதுல தான் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போறோம். அதாவது என்னன்னா, நாம அந்த ஹார்ட்டின் ஷேப்ல எந்த இமேஜ வைக்க போறோமோ, அந்த இமேஜ இந்த குரூப்புக்குள்ள தான் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ள போயிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இமேஜ் படம் போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்ல தான் நாம இமேஜ ஆட் பண்ண போறோம். அது பார்த்தீங்கன்னாக்க, ஐகானை எனேபிள் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போயிட்டு நீங்க எந்த இமேஜ அந்த ஹார்ட்டின்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்க, கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணி இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சிசி எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்க, இதுல குடுத்திருக்க சிசி எஃபெக்ட்ட எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு நார்மல் இமேஜே போதும் அப்படின்னாக்க, நீங்க எந்த சிசி எஃபெக்ட்டையுமே எனேபிள் பண்ண வேணாம். நீங்க இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட்டா அந்த ஹார்ட்டின்ல செட் ஆகுற மாரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்ட்டா மூவ் பண்ணி, ஜூம் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிசி எஃபெக்ட் எனேபிள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த சிசி எஃபெக்ட் ஓகே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க, நீங்க அத எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னாக்க, நீங்க அத எனேபிள் பண்ண வேணாம். இங்க இருக்க இந்த சிசின்னு போட்டிருக்க இந்த 4 லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 லேயர் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா தான்க்கா உங்களுக்கு ஒரு சிசி எஃபெக்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டா இருக்க ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்களா? ஹார்ட்ன்னு போட்டிருக்கும். அத நீங்க தயவுசெய்து ஹைட் பண்ணிறாதீங்க. அத ஹைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப் வராது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்க, மெயினானதே அந்த ஹார்ட்டின் ஷேப் தான். அத நீங்க ஹைட் பண்ணாதீங்க. எனேபிள்லயே இருக்கட்டும். கீழ சிசின்னு போட்டிருக்க அது மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல டிசேபிள்லயே இருக்கட்டும்.
ஓகே, இப்போ வந்து நான் வந்து எனக்கு சிசி எஃபெக்ட் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். எனபிள் பண்ணிட்டு ஒன்ஸ் பேக் வந்துக்கிறேன். அகைன் வந்து பேக் வந்துவாங்க. பேக் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டர்ஃப்ளை போட்டு ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னாக்கா பட்டர்ஃப்ளை இமேஜ். இந்த பட்டர்ஃப்ளையோட இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தோன்னாக்கா ஹைட்டில் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்க்கோங்க. அகைன் அதே மாதிரியே ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா ஃபில் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கிற இடத்துல இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஆகும். ஓகே, நீங்கள் பட்டர்ஃப்ளை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஒன்ஸ் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 2 தான் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது. அதாவது 2 டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட் எஃபெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லைட்டாக கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னாக்கா டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறது. இதே மாதிரியே நாம் வந்து அந்த பீட் வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தோன்னாக்கா வீடியோ லென்த் அதிகமாக இருக்கனால 30 செகண்டுக்கு அதிகமாக இருக்கிற வீடியோ வந்து பார்த்தோன்னாக்கா ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி இந்த பீட் வீடியோவை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரியே இந்த வீடியோவில் உள்ள ஆடியோவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த லிரிக் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த மெசேஜ் பாக்ஸ் ஸ்டைலில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக எடிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நார்மலாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் பாக்ஸ் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இந்த மெசேஜ் பாக்ஸ்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கான் ஹைடில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து எனபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி எந்த இடத்துல லிரிக் வேணுமோ அதை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சாங்கில் உள்ள லிரிக் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு காதல்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு சிம்பிளாக ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் சூஸ் பண்ணி டெக் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சிம்பிளாக நான் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது அலைட் மார்ஷல்லையும் இருக்க ஒரு டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டு. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டை வைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிம்பிளாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் லிரிக்கை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.